ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு சொன்னாவே 1 இயர் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங்காக படிச்சுக்கணும். 1 இயர் அட்லீஸ்ட் ஒரு பிஃபோர் 6 மந்த் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கணும். அதை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா வெறுமனே கேள்வி பதிலாக படிக்காமல் அதை வந்து நீங்கள் கூடுதல் விஷயங்களோட கற்றுட்டு வரணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து மதசார்பற்ற சிவில் சட்டம்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதான் தலைப்பு. இன்னைக்கு டெய்லிஸில் ஃபஸ்ட்டு தலைப்பு அதான் இருக்குது. மதசார்பற்ற சிவில் சட்டம் கட்டாயம். சிவில் சட்டம் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவோம். என்னங்க? அப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. இது இந்தியன் பாலிட்டியில் எங்கே வருது? அப்போ சப்ஜெக்ட் ஆகும். அப்போ டிபிஎஸ்பியில் வருது. எங்கே வருது? டிபிஎஸ்பியில் வருது. அப்போ டிபிஎஸ்பி அப்படின்னு சொன்னாவே நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம். இதை பல முறை கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கேருந்து எடுத்திருக்கோம்? அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம். அப்போ அயர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. அன்னி பெசன்ட் அம்மையார் எப்போ வந்தாங்க? 93 வந்தாங்க. 1893 வந்தாங்க. அப்போ அன்னி பெசன்ட் அம்மையார் 1916 எதை ஆரம்பிச்சாங்க? நல்லா சொல்லுங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாங்க. அப்போ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 1916. அப்போ அவங்க எப்போ வந்து ஐஎன்சியோட லீடராக இருந்தாங்க? 1917. நல்லா பேசுங்க. 1917 அப்படிங்கிறது எந்த ஊரில் இருந்தாங்க? கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன். எந்த ஊர்லமா? கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தாங்க. கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. அப்போ முதல்ல இடம்பெற்ற பெண் யாரு தான்? அன்னி பெசன்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு போயிட்டு அதை டிபிஎஸ்பின்னு சொல்லிட்டு அது எங்கேருந்து எடுத்தோம்? ஸோ அதோட பார்ட் என்ன? 4. ஆர்டிகிள் என்ன? 36 to 51. 36 to 51 டிபிஎஸ்பி ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன். இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு இது 44 44 அப்படிங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட். அதுவும் எப்படி இருக்கணுமா? மதசார்பற்றவா இருக்கணுமா? செக்குலர். மதசார்பற்றனா அது செக்குலர். அப்போ இந்த செக்குலர் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இடம்பெற்றிருக்கு? பிரியாமொழி தான் இடம்பெற்றிருக்கு. எத்தனாவது இடத்துல இடம்பெற்றிருக்கு? 3வது இடத்துல இடம்பெற்றிருக்கு. மொத்தம் வந்து 5 வார்த்தை. எந்த வார்த்தை? 5 வார்த்தை. SSSDR அப்படிதான் நான் சொல்லி கொடுத்தேன். SSS டாக்டர். SSS டாக்டர். அப்போ ஒரே ஒரு சிங்கிள் லைனில் தான் நிற்கிறோம். இதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். நம்ம அன்னி பெசன்ட் பார்க்கும்போது ஐஎன்எம்மாக பார்த்துட்டு இருப்போம். சரியா? அதே இது வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பார்க்கும்போது அது வந்து ஐஎன்எம்மாக பார்த்துட்டு இருப்போம். டிபிஎஸ்பின்னு பார்க்கும்போது பாலிட்டின்னு பார்த்துட்டு இருப்போம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ மதசார்பற்ற அப்படிங்கிறத வந்து முதல்ல அறிமுகப்படுத்திய மன்னர் யார்? அசோகர். பேசுங்க. அசோகர். அப்போ இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்களில் சமய சார்பற்ற மதசார்பற்ற அப்படிங்கிற தன்னுடைய கொள்கையாக கொண்டிருந்தவர் யார் அப்படின்னா அசோகர். யாருங்க? அசோகர். அசோகருடைய அப்பா பேர் என்ன? அசோகருடைய அப்பா பேரு பிந்துசாரர். பேசுங்க. பிந்துசாரர். இப்போ பிந்துசாரருடைய அப்பா பேர் என்ன? சந்திரகுப்த மௌரியர். இப்போ மௌரிய வம்சத்தை தோற்றுச்சவர் யாரு? சந்திரகுப்த மௌரியர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரி டீல் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் கோஇன்சைட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அது சார்பாக இருக்கக்கூடியது. அப்போ இது எப்போ உங்களுக்கு புரியும்னா இது ஒன்லி பாலிட்டி டீச் பண்ணுறவருக்கு வராது. ஒன்லி ஹிஸ்ட்ரி டீச் பண்ணுறவருக்கு வராது. ஒன்லி ஐஎன்எம் டீச் பண்ணுறவருக்கு வராது. நான் பேசுறது புரியுதா? அப்போ ஒரு கலவையாக படிக்கும். இதுதாங்க ஒரு போட்டித் தேர்வுடைய ரகசியம். வெற்றியாளர்கள் நீங்கள் பேப்பர் படிக்கிற விதமே இப்படி தான் இருக்கணும். ஸோ ஹவு டு ரீட் அ நியூஸ் பேப்பர் ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் ரீடர். ஒரு செய்தித்தாள்களை நார்மலாக படிக்கிறவங்களுக்கும் ஒரு போட்டித் தேர்வு மனக்கண்ணில் படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இது வரும்போது நம்ம அசோசியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹிஸ்ட்ரியை, ஜாகிரபியை, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் நம்ம வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரியாமல் தான் அநேகருடைய வெற்றி வந்து ஒத்தி போடப்படுது. எனக்காவது வெற்றி கிடச்சிடும். அதில் பேஷண்ட் இருக்கணும், அந்த பொறுமை இருக்கணும். பொறுமை அவசியம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் அப்படிங்கிறது காத்திருக்கணும். ரொம்ப முக்கியமானது மதசார்பற்ற சிவில் சட்டம் கட்டாயம் சொல்லியிருக்கிறது யாரு? நரேந்திர மோடி அவர்கள் எத்தனையாவது சுதந்திர தின உரை ஆற்றியிருக்கிறார்? 11வது சுதந்திர தின உரை. ஸோ அதிகப்படியாக வந்து கொடியேற்றினது யாரு? ஜவஹர்லால் நேரு. எத்தனை முறை? 17 முறை. எத்தனை முறை? 17 முறை. நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸில் இடம்பெற்றதான் சொல்றேன். 17 முறை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது 17 அப்படிங்கிற ஆர்டிகல் 17 எதை டீல் பண்ணுது? தீண்டாமை ஒழிப்பு. 17 எதை பற்றி ஒழிக்குது? தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அப்படிங்கிறது பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்கிறார். எதெல்லாம் முக்கியமாக சொல்லியிருக்காங்க? இவர் சொன்னதில் எதெல்லாம் முக்கியமானது? 1 பொது சிவில் சட்டம் ஆர்டிகல் 44. பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் எது? ராஜேஸ்வரி. பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அமுல்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகாண்ட். யாருங்க? உத்தரகாண்ட்.
உத்தரகாண்ட் அப்படிங்கிறது எத்தனையாவது மாநிலம்? 27வது மாநிலம். நவம்பர் 9, 2000 27வது மாநிலம். இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். 27வது மாநிலமாக உத்தரகாண்ட் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் பிரிஞ்சது. உத்தரகாண்ட் அப்படிங்கிறதுனுடைய ஸ்டேட் கேபிட்டல் எது? டேராடூன். பேசுங்க. டேராடூன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப என்னென்ன சார் அவர் கோட் பண்ணியிருக்காரு? நேற்றுக்கு குடியரசுத் தலைவர் உரைன்னு பார்த்தோம். இது குடியரசுத் தலைவர் உரையில என்னென்ன இடம்பெற்றிருந்தது? ஏன்னா எப்பவுமே ஆகஸ்ட் 15னா அதுக்கு 14 இரவு பேசுவார். குடியரசுத் தலைவரோட உரை இருக்கும். சரியா? எல்லா மீடியாஸ்லயும் சொல்லுவாங்க. அதுல அவங்க வந்து முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. செல்சியாவோட ஒரு பாயிண்ட் சொல்லுமா? குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான அம்சங்கள் 5 அப்படிங்கிறது முக்கியமானது. அதுல 1 வாட் இஸ் இட்? உங்க சார்பா இருக்கிறத கூட சொல்லலாம். பெண்கள் அதிகாரம் பெறணும், பெண்கள் முன்னேற்றம் அடையணும் சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா. 1 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். சரியா? கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். 2 3 ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி விளையாட்டுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். 3 4 சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். சமூக நீதி அப்படிங்கிறது நிலைநாட்ட வேண்டும். அடுத்து இந்தியா குரோத், இந்தியாவோட குரோத். நம்ம இந்தியா எந்த வருஷத்தை டார்கெட் பண்ணியிருக்கு? 2047. எத்தனையாவது சுதந்திர தின விழா? 100வது சுதந்திர தின விழா. இப்போ எத்தனையாவது? 78வது. 78வது சுதந்திர தின விழாவுக்கு வெளிநாட்டில இருந்து யாரும் வருவாங்களா? அப்படிலாம் வரமாட்டாங்க. குடியரசு விழாவுக்கு வருவாங்களா? வருவாங்க. அப்படி வந்த முதல் நபர் யாரு? இமானுவேல் மேக்ரான் முதல்ல வந்திருக்காரு. சுகர் நோ இந்தோனேஷியாவில இருந்து வந்திருக்காரு. சுகர் நோ, எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு சுகர், அதனால சுகர் நோ, எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஏன்னா டீ காஃபி கொடுப்பாங்கல்ல, குடியரசுத் தலைவர் வந்தா டீ காஃபி கொடுப்பாங்கல்ல, அவர் சுகர் நோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது இந்த காரியங்கள் தான் குடியரசுத் தலைவருடைய உரையில அதிகபட்சமா முக்கியத்துவம் பெற்றது அப்படி சொல்லி பார்க்குறோம். இப்போ எழுதிக்கலாம். ஹரிகிருஷ்ணனுடைய பிரதரப்பா சாரதிங்கிற தம்பி. ஓகே, ஸோ வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. டெய்லி அவர் நம்மளை ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். த்ரூ ஃபேஸ்புக்கில் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, வாய்ப்பு கிடைச்சா நம்ம அகாடமிலையும் உள்ளே வந்துக்கலாம். சரியா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துக்கலாம். ஹரிகிருஷ்ணனுக்காக ஒரு ரிலாக்ஸேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிச்சுக்கலாம். சாரதி யாரெல்லாம் படிக்கணும் ஆர்வமாக இருக்கிறவங்க ரொம்ப சரியா என்னால் முடியல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வீட்டில் 2 பேர் படித்தா, ஒரு வீட்டில் இருந்து 2 பேர் படித்தா ஒருத்தருக்கு 50% ஆஃபர், 50% கம்ப்ளீட் ஆஃபர். அதே மாதிரி நண்பர்கள் ஒரே நேரத்தில் வந்தாலும் கூட, நண்பர்கள்னு சொல்லிட்டு 2 பேர் ஒரே நேரத்தில் வந்தால் கூட 50% ஆஃபர் ஒரே நேரத்தில் வந்தாங்கன்னா. அதே மாதிரி இவங்க விடோ ஆதரவற்ற விதவையாக இருந்தால் 100% ஆதரவற்ற விதவை, எங்களுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, எனக்கு கணவரால் நான் கைவிடப்பட்டுட்டேன், ஸோ நான் வந்து அந்த மாதிரி டெஸ்டிடியூட் விடோ இல்லை டெஸ்டிடியூட் விடோ அந்த மாதிரி இருந்தாலும் 100%. மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்கன்னா 50%. மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்கன்னா இதெல்லாம் சொல்லுங்கள், வெளியில் சொல்லுங்கள். மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்தாங்கன்னு சொன்னால் 50% அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாரதி கூட அட்டன் பண்ணலாம், கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அட்டன் பண்ணலாம். எது சார் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு? 1 அதாவது பிரதமர் உரையினுடைய இது அப்படியே மெயின்ஸில் கேட்பாங்க, இது அப்படியே இன்டர்வியூவில் கேட்பாங்க. சரியா? 78வது சுதந்திர தின விழா உரையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான அம்சங்களை பற்றி விவரி அப்படிலாம் கேட்டிருக்காங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க. அப்போ பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1 2 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது இடம்பெற்றிருக்கு. 3 விமன்ஸ் சேஃப்டி, பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்புக்காக கேரள மாநிலம் அறிமுகப்படுத்திய திட்டத்தின் பெயர் என்ன? பிங்க் ப்ராஜெக்ட். பேசுங்கப்பா. பிங்க் அப்படிங்கிற ரெவல்யூஷன் எதோடு தொடர்புடையது? ஆனியன். நல்லா சொல்லுங்க. ஆனியன் அப்படிங்கிறது ஆனியன் ப்ரொடக்ஷன். பிங்க் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது பொது சிவில் சட்டம். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுனுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? அம்மா சொல்லுமா? அக்ஷயா. அதுக்கு தான் நான் வாயை திறக்க சொல்றேன். ஆனால் டெய்லி நான் சொல்லிட்டே இருப்பேன், டெய்லி பேசிட்டே இருப்பேன் இது சம்பந்தமா. ராம்நாத் கோவிந்த். பேர் என்ன? ராம்நாத் கோவிந்த். சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். இவ்வளோ நாளாக சொல்லியே வரமாட்டேங்குதுங்கிறப்ப ஒரு தடவை சொன்னால் எப்படி வரும்? நீங்கள் போட்டித் தேர்வு படிக்கிறவங்க தம்பி வேணால் விசாரிச்சு பாருப்பா, அருகாமையில் இருக்க உங்கள் பசங்கள்கிட்ட கேட்டு பாருங்க. அவங்களுக்கு 100 கேள்வி இருக்குது, 100 கேள்வி இருக்குது ஜிகேக்கு. நம்ம படிக்கிற ஜிகே அளவுக்கு அவங்க படிப்பாங்களான்னு பாருங்கள். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நான் ஓரளவு தட்டிட்டு போயிடுறேன், 50% 60% மார்க் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு நினைப்பாங்க. அப்படி படிக்கக்கூடாது, முழுசாக தட்டணும். சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன இடம் பெற்றிருக்கு? பொது சிவில் சட்டம். 2 இடம் பெற்றிருக்கு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். 3வது பெண்கள் பாதுகாப்பு, விமன் சேஃப்டி. 4 தொழில் மேம்பாடு, என்டர்பிரனர் டெவலப்மெண்ட். ஸோ என்டர்பிரனர் தொழில் முனைவோர் மேம்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் சொல்லுவா? தெரிஞ்சவங்க ஓகே சொல்லலாம்.
ஹூ காயின்ட் த நேம் என்டர்பிரனர்ஷிப், தொழில் முனைவோர் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? இதுக்கு தானே நான் சொல்றேன் வாயை திறந்து. எத்தனை முறை சொல்லியிருப்பேன் தொழில் முனைவோர் அப்படிங்கிற வார்த்தை? எத்தனை முறை சொல்லியிருப்பேன்? இதுக்கு தான் வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்துங்க சொல்லுங்கன்றது. உங்க வெற்றிக்கு தடையாக இருப்பது உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. சரியா? போதிக்கும் போது அலட்சியப்படுத்துவீர்களானால் பாதிக்கப்படும் போது அழ நேரிடும். போதிக்கிறது நான் சொல்லிகிட்டே இருக்கேன். போதித்தல் அப்படின்னா நான் ப்ரீச் பண்ணுறேன், நான் ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கேன். டீச் பண்ணுறத நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, டீச் பண்ணுறத நல்லா காது கொடுத்து கேளுங்க. இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, இட் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் ஆர்டினரி கிளாஸ். ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பார், நம்ம பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கணுன்றதுலாம் கிடையாது. ஸோ ஸ்டடி இஸ் அ நாட் அ மோனலாக். நம்ம கவனிக்கணும் செல்சியா. ஸ்டடி இஸ் அ நாட் அ மோனலாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் லிட்ரேச்சரா அந்த பொண்ணா? இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரா? வாட் யூ மீன்? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? மோனோலாக். மோனோலாக்னா என்ன? மோனோனா என்ன? ஒரு வழி. மோனோனது ஒரு வழி. மோனோ அப்படிங்கிற மோனாபாலி சொல்கிறாங்க பாருங்க. எக்கனாமிக்ஸில் ஒரு டேர்ம் இருக்குது, மோனாபாலி. ஒரே ஒரு போட்டியாளர், ஒரே ஒரு விற்பனையாளர், மோனோபாலி. அப்போ நல்லா புரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. மோனோ அப்படிங்கிறது ஸ்டடி இஸ் நாட் அ மோனோலாக். இது ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார் அல்லது ஒருத்தரே படிச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஸ்டடி இஸ் அ 2-வே கம்யூனிகேஷன். அது ரெண்டு வழி இருக்கணும். அதில் ரெண்டு பேருமே சூப்பராக இருக்கணும். டியூட்டரும் சூப்பராக இருக்கணும், லிசனரும் சூப்பராக இருக்கணும். இந்த டியூட்டரும் லிசனரும் ஒரு புள்ளியில் இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க நடத்துறது. அதுக்காக டியூட்டரை நல்லா பாருங்கன்னு சொல்கிறது. டியூட்டர் நல்லா பாருங்கன்னா இங்கே வெளியில் பார்க்குறது இல்லை, நடத்தும் போது பார்க்குறது, கவனிக்கிறத சொல்கிறேன். நம்ம நோட்டில் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு விஷுவல் மீடியா இருக்குது, இங்கே ஆடியோ மீடியா இருக்குது, அதுக்கப்புறம் பிரிண்ட் மீடியா இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய லைவ் மீடியா இருக்குது. 4 மீடியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் ஏன் நீங்கள் புரிஞ்சுட்டே இருக்கணும்? அப்புறம் ஏன் இங்கே அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்? இவ்வளோலாம் சப்போர்ட் பண்ணுறாங்கனால வெளியில் போய் கேளுங்க. உங்களுக்கு வீடியோ ஃபைல் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஆடியோ ஃபைல் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் மீடியாவில் இந்த மாதிரி பிரிண்ட் மீடியாவில் 2 விதமாக இருக்குது. புரியுதா? கேள்வி பதிலாக அங்கே பாருங்க, நான் அப்படியே லைவில் அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க. லைவில் இன்னும் நான் ஒரு தலைப்பில் தான் இருக்கேன், ஒரே ஒரு தலைப்பில் தான் இருக்கேன். அந்த ஒரு தலைப்பில் எவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன் பாருங்கள். இந்த ஒரே ஒரு தலைப்பு, அதில் ஹிஸ்ட்ரி போயிருக்கு, அதில் பாலிட்டி போயிருக்கு, அதில் ஐஎன்எம் போயிருக்கு. புரியுதான சொல்கிறது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த கிளாஸோட அருமை புரியலைன்னா தான் நீங்கள் வந்து அசால்ட்டாக இருப்பீங்க. அவங்க புலம்புறாங்க, பிள்ளைங்க என்ன சார் இப்படி இருக்கிறாங்க, ஏன் ஆகஸ்ட் 15க்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு இருக்க முடியாதா? அவ்வளோ பண்ணுறோம், ஆனாலும் பாருங்கள் லீவ் எடுத்துகிட்டு அசால்ட்டாக லீவ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க வைக்கிறாங்க. நாளைக்கு அதான் நான் சொன்னேன், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி புண்ணியம் கிடையாது. செப்டம்பர் 14ஆம் தேதி உங்களுடைய கேள்வித்தாள் கடினமாக இருக்கிற போது நீங்கள் தான் கடினமாக இருந்திருக்கிறீங்க. நீங்கள் கடினமாக இருந்ததுனால தான் கேள்வித்தாள் கடினமாக இருந்திருக்கும். நல்லா படித்தவருக்கு, ஓரளவுக்கு தியாகம் பண்ணவருக்கு, உண்மையாக உழைச்சவருக்கு எப்போவுமே நிச்சயமாக கடினமாக இருக்காது. கடினமாக இருந்தால் தான் அவருக்கு ஜாலி. கொஸ்டின் பேப்பர் கடினமாக இருக்கணும். நல்லா படிக்கிறவருக்கு கொஸ்டின் பேப்பர் கடினமாக இருந்தால் தான் ஜாலி. காரணம் என்ன? அந்த கடினத்தில் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு ரிசல்ட் எடுச்சிட்டேன்றது. ஈஸியாக இருந்தால் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படி கூடாது. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கணும், அதில் நம்ம சூப்பராக இருக்கணும், அதில் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கணும். இன்னொன்று, இந்த ப்ரிமிசஸில் உங்களுக்கு யூ கேன் அவைல் ஆல் கிளாஸஸ் சொல்லியிருக்கேன். யூ கேன் அவைல் ஆல் கிளாஸஸ். நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறீங்களா, எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிச்சுக்கலாம். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிறீங்களா, டிஎன்பிஎஸ்சி பேங்க் படிச்சுக்கலாம், ஈவன் யூபிஎஸ்சி படிச்சுக்கலாம். ஸோ அந்த ஐடியாவில் தான் கொடுக்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட்ஸ், ரியலைஸ் மை வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட்ஸ் அண்ட் ரியலைஸ் மை வேர்ட்ஸ் அண்ட் கெப்ட் இன் யுவர் மைண்ட். பாதுகாத்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். செங்கோட்டையில் கொடியேற்றுறவர் யார்? பிரைம் மினிஸ்டர். செங்கோட்டையை கட்டினவர் யார்? ஷாஜஹான் அப்படிங்கிறவர் வந்து எந்த கற்களை பயன்படுத்தினார்? ஒயிட் மார்பிள்ஸ். ஷாஜஹான்னாவே ஒயிட்டு, சரியா? ஷாஜஹான்னாவே ஒயிட்டு, அக்பர்னா தான் ரெட்டு. ஸோ ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிறதுல செங்கற்கள், அது செல்லு, சரியா? ஸோ ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ முக்கியமானது பொது சிவில் சட்டம், 2 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், 3 வந்து பெண்கள் பாதுகாப்பு, 4 வந்து தொழில் முனைவோர் மேம்பாடு. தொழில் முனைவோர் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ரிச்சர்டு கேண்டிலன். இதெல்லாம் பேசியிருக்கிறோம். ரிச்சர்டு கேண்டிலன். இது வந்து இட் இஸ் அ ஃப்ரெஞ்சு வேர்ப். இந்த வேர்போட அர்த்தம் பேர் டு அண்டர்டேக். உங்களுக்கு 2வது பாடம்பா? ஆமாம், பிஜிடிஆர்பியில் 2வது பாடம், என்டர்பிரனரியல் டெவலப்மெண்ட். என்டர்பிரனர் அப்படின்னு சொன்னாவே என்டர்பிரனர். டு என்டர்பிரனர் அப்படின்னா என்டர்பிரனர் அப்படின்னு சொன்னாவே இட் இஸ் அ ஃப்ரெஞ்சு வேர்ப். டு அண்டர்டேக்னு அர்த்தம். அண்டர்டேக் அப்படின்னு சொன்னால் எடுத்து நடத்துதல், கையாளுதல், முன்னின்று நடத்துதல், முன்னின்று செல்லுதல் அப்படிங்கிறது. அவருக்கு 2 பேசிக்கான குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு தொழில் முனைவோர் அப்படிங்கிறவருக்கு 2 பேசிக்கான குவாலிட்டிஸ். வாட் ஆர் தே? 1 இன்னோவேஷனாக இருக்கணும், 2 ரிஸ்க் பேரராக இருக்கணும். இதுதான் பேசிக் குவாலிட்டிஸ்.
ஒரு தொழில் முனைவோருக்குரிய 2 முக்கியமான குணாதிசயங்கள் இருக்கணும். அதுல ஒண்ணு இன்னோவேட்டர், அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கக்கூடாது, அதனாலதான் நிறைய சினிமாக்கள் வந்து வித்தியாசமா வந்து பார்க்கப்படுது. என்ன அப்படி இல்லை இப்படி இல்லை அது இல்லை, ஏன்னா பார்த்ததே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு புரியல, புதுசா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு புரியல. என்டர்பிரனர் அப்படிங்கிறவன் புதுசா இருக்கும், இன்னோவேட்டரா இருக்கணும். சரியா, இன்னோவேட்டரா. அப்ப இன்னோவேஷன் இருக்கும்போது புரியாது, அப்ப ரிஸ்க் இருக்கும். இன்னோவேஷன் இருக்கும்போது ரிஸ்க் இருக்கும், அப்ப இடர் தாங்கணும். எதையுமே வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும்போது, சரியா, ரொம்ப முக்கியமானது. அப்ப இன்னோவேஷன் 1, 2 வந்து ரிஸ்க் பியரிங் அப்படிங்கிறது 2. சரி, இந்த தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப முக்கியமானவங்க. தொழில் முனைவோருக்காக இந்தியாவில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வங்கியினுடைய பேர் என்ன? முத்ரா. நல்லா பேசுமா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். முத்ரா, MUDHRA. யாரு சொல்லுவா? எக்ஸ்பான்ஷன் முத்ரா நிறைய முறை சொல்லியிருக்கேன். மைக்ரோ இருங்க ஒரு ஆளு, மைக்ரோ யூனிட்ஸ், சரி, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட், ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. சரியா, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட், ரீஃபைனான்ஸ். மற்றவங்களால எடுக்க முடியல, எல்லாருக்கும் பாடம் நடத்திருக்கிறேன், ஆனா ஒரு சிலரால எடுக்க முடியல. காரணம், இங்கதான் வெற்றி தோல்வியினுடைய ரகசியம் இருக்கு. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் தான் வெளிப்படுத்திருக்கிறோம், ஆனா ஒரு சிலரால மட்டும்தான் எடுக்க முடியுதுன்னா இங்கதான் வெற்றியினுடைய ரகசியம் இருக்கு. புரிஞ்சுக்கணும், முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சொல்லுங்க, முத்ராவோட எக்ஸ்பென்ஷன் என்ன? மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. when it was started 2015 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை வகையான கடன்களை வழங்குது? 3 டைப்ஸ். இப்போ எக்கனாமிக்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பாலிட்டி பேசணும், ஐஎன்எம் பேசணும், ஹிஸ்டரி பேசணும். இப்போ நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ். முத்ரா அப்படிங்கிறது 3 வகையானது: சிசு, கிஷோர், தருண். தருணோட இப்போ உச்சவரம்பு எவ்வளவு நீட்டிருக்காங்க? 20 lakhs. 10 லட்சத்துல இருந்து 20 லட்சமா மாத்தி இருக்கிறாங்க. ஸோ அது முக்கியமாக இடம்பெற்றிருக்கு அவருடைய பேச்சில். அடுத்து என்ன சார் அப்படின்னு சொன்னா, பொது சிவில் சட்டம் சொல்லியாச்சு, ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லியாச்சு, பெண்கள் பாதுகாப்பு சொல்லியாச்சு, தொழில் மேம்பாடு சொல்லியாச்சு. இந்துக்கள் மீதான தாக்குதல் against to Hindus, attack against to Hindus. இந்துக்கள் மீதான தாக்குதல் அது இந்தியாவில் இருக்க சான்சஸே இல்லை. பட் பங்களாதேஷ் அப்படிங்கிறத மைனாரிட்டி, ஹிந்துஸ் வந்து மைனாரிட்டி. அப்போ அவங்க கொடுத்து பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம் குறித்து பேசியிருக்கிறார். கிளைமேட் நல்லா ஞாபகம் வச்சணும். வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன, அட்மாஸ்பியர்னா என்ன, சீசன்னா என்ன, இதெல்லாம் நீங்க டிஸ்டிங்யூஷ் பண்ண தெரியணும். இப்போ நம்ம we are dealing with geography. கிளைமேட்னாவே இன்க்ளினேஷன். கிளைமேட் என்னது? இன்க்ளினேஷன், ஒழுங்கிலிருந்து விலகுதல் அப்படின்னு சொல்லப்படுது. வெதர் அப்படின்னு சொன்னா காலநிலை. வெதர்னா என்னது? காலநிலை இல்ல, வானிலை. வெதர்னா என்னது? வானிலை. கிளைமேட்னா தான் காலநிலை. அப்ப பருவநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமா ஞாபகம் வச்சணும். வெதர் அப்படின்னு சொன்னா பெர் டே, ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஏற்படக்கூடிய மெட்டீரியலாஜிக்கல் சேஞ்சஸ், அதுதான் வெதர். வெதர் ரிப்போர்ட் அப்படின்னா டெய்லி இருக்கும் வெதர் ரிப்போர்ட். கிளைமேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நீண்ட காலம், லாங்கர் பீரியட் லாங்கர் ஏரியா, அதான் ஒரு 30 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு காலநிலை அப்படிங்கிறது, 30 இயர்ஸ் வரைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியது நமக்கு முக்கியமா மான்சூன். இந்த மான்சூன் அப்படின்னு சொன்னாவே நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 4 தான். ஒன்று சவுத் வெஸ்ட், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட், அதுக்கப்புறம் சம்மர், அதுக்கப்புறம் வின்டர். தென்மேற்கு, வடகிழக்கு, அதுக்கப்புறம் குளிர், அதுக்கப்புறம் கோடை. அப்ப தென்மேற்குன்னு கேட்டா ஜூன் டு செப்டம்பர். பேசுங்க. ஜூன் டு செப்டம்பர் அப்படிங்கறத என்னது? தென்மேற்கு பருவகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்குனாவே அக்டோபர் டிசம்பர். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது தான் கேள்வி வரப்போகுது. அதுவும் இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த போற போக்கில் அடிச்சு போகலாம் ஜிகேவை. போகிற போக்கில் நான் சும்மா மேலோட்டமாக சொல்கிறத படித்தாவே போதும். மேலோட்டமாக சொல்கிறது யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும்தான் ஆழமாக படிக்கணும், உணர்ந்து படிக்கணும். இந்த எஸ்எஸ்சி படிக்கிறவங்க, ஆர்ஆர்பி படிக்கிறவங்க, சும்மா இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் படிக்கிறவங்க மேலோட்டமாக நம்ம சொல்கிற விஷயத்தை படிச்சுட்டு போனாவே போதும். கொஞ்சம் ஆனால் ஆழமாக கவனிக்கணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது சொன்னேன். வடகிழக்கு பருவகாலம்னாவே அக்டோபர் டு டிசம்பர். அப்போ தென்மேற்கு பருவகாலம்னா ஜூன் டு செப்டம்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்தவர் என்ன பேசியிருக்கிறார் இதை பற்றி? 2047 அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வளர்ந்த பாரதமா மாறணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். அதே போல 140 கோடி மக்களும் ஒற்றுமையுடன் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். 140 கோடி மக்களும் ஒற்றுமையுடன் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கார். பொது சிவில் சட்டம்
ஒரே நாடு ஒரே தேர்தல், இளைஞர்களுக்கு அழைப்பு, ஊழல்வாதிகள் அஞ்சும் சூழல், சரியா, பெண்களோட பாதுகாப்பு, இது எல்லாமே நம்முடைய பாரத பிரதமர்களுடைய சுதந்திர தின உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அடிப்படை அம்சங்கள். அடுத்து முக்கியமானது இன்னைக்கு முன்னாடி கரண்டா பேசல. இன்று விண்ணில் பாய்கிறது எஸ்எஸ்எல்வி D3. SSLV D3 எங்க இருந்து பாயும் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டால எந்த ஏவுதளம்? சதீஷ் தவான். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் எங்க இருக்கு? ஆர்த்தி பிரியா சொல்ல விடுங்க. ஆர்த்தி பிரியாவை நேற்று கூட சொன்னேன், அதனாலதான் சொல்றேன். ஆந்திர பிரதேஷ் என்னங்க? ஆந்திர பிரதேஷ். இண்டிவிஜுவலை கேட்ட சொல்ல விடுங்க. நாகஜோதி சொல்லுமா? Who is at present CM of Andhra Pradesh? சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு எந்த கட்சி? அஞ்சலை. ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்க. அப்ப நான் பாடம் நடத்தி என்ன புண்ணியம்னு பாருங்க. ஆனா தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கோம் தெலுங்கு தேசம் பார்ட்டி. நான் பாருங்க, அவங்களாம் வயசானவங்க, அவ்வளவு தூரம் தான் 3-4 ஒர்க்கு பார்த்துட்டு இருக்காங்க உங்களோட. அவங்களோட ஏஜை போய் கேட்டு பாருங்க. ஆனா பாருங்க, அடிக்கிறாங்க பாருங்க, அவ்வளோ ஆர்வம் இருக்கு பாருங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க. நீங்க எழுதுங்க, கண்டிப்பா எழுதுங்க, நிஜமா தான். படிங்கன்னு சொன்னா நல்ல யங்ஸ்டர்ஸ் தானே, பேச மாட்டேறீங்க. உங்களுக்கு அந்த ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. தெரியாம இருக்கிறது ஓகே, தெரிஞ்சதை கூட மம்முன்னு என்னமோ இந்த ஒரு ஆக்டிவ் இல்லாம சொல்றீங்க. அது சோர்வாயிருங்க, நடத்துறவருக்கு சோர்வாயிரும். அவன் ஆளை சேர்த்து வச்சுக்கிட்டு நடத்துறதுக்கு ஆள் இல்லாம தெரியுறான், கெஞ்சுறாங்க. காலேஜ் டிஆர்பிக்கு நாங்கள் தெரியாம போய் பணத்தை கட்டிவிட்டோம்னு சொல்லி கெஞ்சுறாங்க. சார் எங்களை சேர்த்துக்குங்க, எங்களை நடத்துங்க. ஆளை சேர்த்துப்பட்டு ஆள் இல்லை. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடத்துறதுக்கு ஆள் இருக்கு, படிக்கிறதுக்கு ஆளை காணும். இதுதான் வயசு வருஷா போல. இதுதான் வயசு வருஷா. உலகமே அப்படிதான் இருக்கு. கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அது ஒரு முதுமொழி. ஆக்சுவலாக அதுக்கு மீனிங்கே வேற. ஒரு அழகான சிற்பி ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்கி இருக்கிறாரு. அது வந்து ஃபிகர், எந்த ஃபிகர்னா டார்க் ஃபிகர். அதை நீங்கள் நாயாக பார்க்கும்போது நாயோட உருவம் மட்டும் தான் தெரியுது, கல் மறைஞ்சிருது. அதை நீங்கள் கல்லாக பார்க்கும்போது, ஸ்டோனாக பார்க்கும்போது அந்த ஸ்டோன் மட்டும் தான் தெரியுது, அந்த டாக் வந்து மறைஞ்சிருது. அதான் வந்து கள்ளக்கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கள்ளக்கான. நம்ம தெருவில் இருக்கிற நாயை அடிக்கிறதுக்கு கள்ளக்கான அது இல்லை அதோட அர்த்தம். முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளரும். ஊராம்பிள்ளை தான் தாலி கட்டி அழைச்சிட்டு வந்த மனைவி வந்து ஊராம்பிள்ளை. அவரை ஊட்டி வளர்க்குறார் டூரிங் த பிரெக்னன்சி பீரியட், அந்த கன்சீவாக இருக்கக்கூடிய காலத்தில். ஓ அப்படியா, இப்போ தான் ராஜேஸ்வரிக்கு புரியுதா? ஆமாம், அதான் ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளரும். தாம்பிள்ளை வளருது வயிற்றுல, அது தானா வளரும். இது 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஒன்று, நீங்கள் ஊராம்பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க, ஊராம்பிள்ளைக்கு கொடுங்க. நான் சொல்கிறேன்ல, சாரதி வந்தால் ஃப்ரீயாக படிச்சுக்கப்பா. ஏன்னா இன்வால்மெண்ட் இருக்குது. தொடர்ச்சியாக பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இருந்தால் அன்றைக்கி வந்து நேற்று வந்து ஒரு தம்பி புலம்பிட்டு போனார்ல, பெங்களூர்லேருந்து எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை சார், வேலையை எனக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது சார், அந்த பொருளாதாரத்தை விட்டுட்டு வந்து கூட படிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஆனால் நான் சொல்லிக்கிறேன் சார், அந்த பசங்களுக்கு மெனக்கெட்டு வந்து உள்ளே உட்காந்துட்டீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவான். அடினா செருப்புன்னு அர்த்தம். அடினானது செருப்பு. அன்னைக்கு செருப்பு தான் உதவுச்சு, செருப்பு கூட ஆண்டுச்சு. ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பரதனும் லக்ஷ்மணனும் தான் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கல. அண்ணனே காட்டுக்கு அனுப்பிட்டாங்க, நாங்கள் ஏன் அந்த மாதிரி அண்ணன் பரதனும் உதவலை, தம்பி லக்ஷ்மணனும் உதவலை. அப்போ செருப்பு தான் உதவுச்சு. அதான் அடி உதவுது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லி நம்ம டப்புன்னு ஒரு கணத்தில் அரைஞ்சு விடுறா, எடுத்து விடானா எடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்காக பயன்படுத்துகிறோம். அடி உதவுது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. தமிழ் வந்து அவ்வளோ சூப்பருங்க. எழுதி வச்சு இன்று விண்ணில் பாய்கிறது SSLV அப்படிங்கிறது D. அப்ப தெலுங்கானா முதலமைச்சர் யாரு? சந்திரசேகர ராவ். சாரி, தெலுங்கானா முதலமைச்சர் யாரு? ரேவந்த் ரெட்டி. தெலுங்கானா யாரு? ரேவந்த் ரெட்டி. ஏன்னா தெலுங்கானாவோட முன்னாள் முதலமைச்சர் யாரு? சந்திரசேகர ராவ். ஆந்திராவோட முதலமைச்சர் யாரு? சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு எந்த கட்சி? தெலுங்கு தேசம் பார்ட்டி. அப்ப யாரு துணை முதலமைச்சர்? பவன் கல்யாண். என்னது? பவன் கல்யாண். SSLV அப்படிங்கறது நம்ம சொல்லிட்டோம். இது வந்து செயற்கைக்கோளா ஆர் வந்து ராக்கெட்டா? ராக்கெட். செயற்கைக்கோள் அப்படிங்கிறது வந்து அது 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 சேட்டலைட். இது வந்து ராக்கெட். இந்த ராக்கெட் மூலமா தான் எந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டிருக்குன்னு சொன்னா EOS 8. பேசுங்க, EOS 8. இதை பத்தி ஃபுல் டீடைல் எடுத்திருக்கேன். இதோட எடை எவ்வளவு, இது எவ்வளவு கிலோமீட்டர் பயணிக்குது, எதற்காக பயணிக்குதுலாம் சொல்லியிருக்கோம். ஞாபகம் வந்தா நீங்க வெற்றியாளர், ஞாபகம் இருந்தா வெற்றியாளர், ஞாபகம் வரலைன்னா நிச்சயமா லூசர்.
நிச்சயமா லூசர். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நோட்ல இருக்கிறது எல்லாம் நம்ம நோட்டுக்குள்ள வரணும், நம்ம மைண்ட் நோட்டுக்குள்ள வரணும், மைண்ட் நோட்டுக்குள்ள. அப்படி வந்துட்டா சூப்பர். இனிமேல் புதுசா படிக்கவே கூடாது. டிஎன்பிசி குரூப் 2 படிக்கிறவங்க இனிமேல் புதுசா படிக்கவே கூடாது. பழசா படிச்சவங்களும் சொல்றேன், அவங்களுக்கு தான் ரிசல்ட் கிடைக்கும். இனி ஜஸ்ட் ஒன்லி ரீகால் தான். இப்போ பாலிட்டி அண்ட் +2 தமிழ் உங்களுக்கு 2வது டெஸ்ட் வச்சாச்சு. ஸோ இன்னைக்கா நாளைக்கா? நாளைக்கு இருக்கும். என்ன இருக்கும்? ஐஎன்எமும் 11th ஸ்டாண்டர்டும். ஐஎன்எமும் 11th ஸ்டாண்டர்ட். நேற்றுக்கு ஐஎன்எம் ஃபுல்லாக ரீகால் பண்ணேன், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு. பண்ணமா பண்ணலையா? ஒரு சுதந்திர போராட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்தேன். 1806, 1857, அதுக்கப்புறம் 1885 1950 என்னென்ன மாதிரி காலகட்டங்களில் போச்சு அப்படின்னு ஃபுல்லாக என்ன மாதிரி ரீகால் பண்ணியிருக்கோம். அது ஆடியோ ஃபைலில் இருக்குது, வீடியோவாக இருக்குது, பிரிண்டடாக இருக்குது. படித்தா ஜெயிச்சிருவீங்க. அப்போ இன்று விண்ணில் எத்தனை மணிக்கு அனுப்புறதா சொல்லியிருந்தோம்? 9:17. 9:17. எங்கேருந்து? ஸ்ரீஹரிகோட்டா. எங்கேருந்து? சதீஷ் தவான். எங்கேருந்து? ஆந்திர பிரதேசத்திலிருந்து. முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ESO8 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்த வச்சுங்க. அஸ்ஸாம். முதல் பக்க செய்தியில தான் இருக்கிறோம். அஸ்ஸாமோட கேபிட்டல் சிட்டி எது? திஸ்பூர். மனாஸ் எங்க இருக்கு? அஸ்ஸாம். அதே மாதிரி ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் எங்க இருக்கு? அஸ்ஸாம். திக்பாய் எங்க இருக்கு? அஸ்ஸாம். பேசுங்க. அஸ்ஸாம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 24 இடங்கள்ல வெடிகுண்டா. சரியா? ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க? யாரு சார் இது நடத்தி இருக்கிறா? உல்ஃபா அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட். அப்ப இதுல ஒரு கேள்வி கேட்பாங்க, உல்ஃபா தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க எந்த பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க? அஸ்ஸாம்ல இருக்கிறது உல்ஃபா தீவிரவாதிகள், சத்தீஸ்கர்ல இருக்கிறவங்க நக்சலைட்டுகள். சரியா? நக்சலைட்டுகள். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறது அல் உமா. என்னங்க? அல் உமா. இதெல்லாம் இந்த தீவிரவாத இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப எத்தனை இடங்கள்ல கொண்டு வச்சிருக்காங்க? 24 இடங்கள்ல. எந்த ஊர்லங்க? அஸ்ஸாம்ல. யாருங்க? உல்ஃபா. யாருங்க? உல்ஃபா. அடுத்து வச்சுங்க. முக்கியமானது நம்முடைய சிஎம் முதல்வர் மருந்தகம் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு புதிய திட்டம். என்ன? முதல்வர் மருந்தகம் அப்படின்னு ஒரு மருந்தகம், பார்மசி திறந்து வச்சிருக்கிற முதல்வர் மருந்தகம். இன்னைக்கு முதல் பக்க செய்தியில முக்கியமான செய்தியா இருக்கு. முதல்வர் மருந்தகம். அதே மாதிரி முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு புதிய திட்டம். சரியா? யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறாங்களோ, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கக்கூடிய ஆர்மி அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நியூ பிளான் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு. இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? அரசு மருத்துவமனைகள் நாடி வரும் ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சைகளும் தரமான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பங்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் உள்ளது. நீரிழிவு எழுதி வச்சு. நீரிழிவு அப்படிங்கிறதுக்கு டயபெட்டிஸ். அதே மாதிரி ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்ற ப்ரெஷர். இந்த நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் அவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகிறது. இதன் அடிப்படையில் மருந்தகம், முதல்வர் மருந்தகம் அப்படின்னு திறக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் பண்டிகை முதல் நடைமுறைக்கு வருகிறது. பொங்கல் பண்டிகை தை 1ஆம் தேதி. தை 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருகிறது. 1000 மருந்தகங்கள், முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள், முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 மருந்தகங்கள் திறக்க போறாங்க. மருந்தாளுநர்கள் கூட்டுறவு அமைப்புகளும் தேவையான கடன் உதவியோடு 3 லட்சம் மானிய உதவியாக அரசால் வழங்கப்படும். இந்த திட்டத்தை செயல்படுத்த மருந்தாளுநர்கள் யாரெல்லாம் பார்மசிஸ்ட் இருக்காங்களோ அவங்க இந்த கடையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கூட்டுறவு அமைப்புகள், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அவங்களும் எடுத்துக்கலாம். 3 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மானியத்தோட லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க இந்த பார்மசி வைக்கிறவங்களுக்கு. ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு, இந்த பார்மசி வைக்கிறவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியத்தோட கடன் கொடுக்குறாங்க. 1. 2, சிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்கிறாரு. என்னங்க இந்த திட்டம்? முன்னாள் படைவீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி வரை வங்கிகள் மூலம் கடன். 1 கோடி வரைக்கும், 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. யாரு சார்? முன்னாள் படை வீரர்களுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தொழில் தொடங்குவதற்கு 1 கோடி வரை கடன் உதவி திட்டம் முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. ஆகஸ்ட் 15 அறிவிச்சிருக்கிறார். திறன் மேம்பாட்டு பயிற்சி. அதே மாதிரி இதுவரைகள் பயன்பெறும் வகையில் 400 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு ஏறத்தாழ 120 கோடி முதலீட்டு மானியம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து தியாகிகள் ஓய்வூதியம், மேட்ரியஸ் பென்ஷன். தியாகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தியாகிகள் ஓய்வூதியம் இதுவும் முக்கியமானது. எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக 20,000 வழங்கப்படுகிறது.
மாதாந்திரம் அப்படிங்கிற மாதிரி மந்த்லி 20,000 வழங்கப்படுகிறது. இந்த தொகை ரூ 21 உயர்த்தப்படும். 21 உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. 21,000 இன்க்ரீஸ்டு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 11,000 11,500 உயர்த்தப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவகங்கை மருது சகோதரர்கள், ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, வஉசி ஆகியோரின் வழித்தோன்றல்கள் பெற்று வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 10,000 10,500 உயர்த்தப்படும். எழுதி வச்சு அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் மாதம் பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. யார் யாருக்கு? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வழித்தோன்றல்களுக்கு மாதம் எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்களா? 10,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ கூட்டியிருக்காங்க? 10,500 மாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. 10,500. அதே மாதிரி மருது சகோதரர்கள் அவங்களுடைய வழித்தோன்றல்களுக்கு மாதம் ஒரு 10,500 கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யார் கொடுத்துட்டு இருக்கா? அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம் மன்னர் இருக்கிறார்ல, அவங்களுடைய வழித்தோன்றல்களுக்கு மாதம் 10,500 கொடுத்துட்டு இருக்காங்க. மாதம் 10,500 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? அப்ராக்சிமேட்டா ஒரு 1.5 லட்சம் வருமா? ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக. ஸோ ஞாபகம் வச்சு அரசாங்கம் கொடுத்துட்ருக்கு மன்னர் குடும்பத்துக்கு மன்னராட்சி ஒழிக்கப்பட்டுருச்சு இல்லையா? இன்னொரு காலத்தில் இந்த ஆட்சி மட்டும் இல்லாமல் இருந்தால் நம்ம அவங்ககிட்ட வாங்கிட்டு இருந்துருக்கணும். சரியா? அவங்ககிட்ட போய் வேலை பார்த்துட்டு இருக்கணும், அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கணும். இப்போ மன்னரே என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும், சேரன் அந்த பாட்டு அமைச்சிருப்பாரு. அது முதலமைச்சரை கடத்திருப்பாங்க. முதலமைச்சரை கடத்திட்டு ஊருக்குள்ளே கொண்டு வந்திருப்பாரு. ஊருக்குள்ளே கொண்டு வரும்போது ரேஷன் கடையில் அவங்க நிப்பாட்டி வச்சிருப்பாரு. சரியா? மண்ணை ஆண்ட மன்னவர் மண்ணனைக்கு நிற்கிறாரு. இப்படி ஒரு தலைப்பு எழுதியிருப்பாங்க. மண்ணை ஆண்ட மன்னவர் எதுக்கு நிற்கிறாரு? மண்ணனைக்கு நிற்கிறாரு. வாயா பாரு ஊருக்குள்ள நீ சொகுசாக இருக்கிற, எப்படிலாம் நாங்கள் எப்படி வாழ்கிறோன்னு பாரு. அந்த ஊரில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் போல் ஊண்டியிருப்பாங்க. அந்த படத்தில் எலக்ட்ரிக் போல் அப்படிங்கிறத ஊண்டியிருப்பாங்க. அப்போ தாரதப்பட்டையோடு அடித்து அவனை பயங்கரமாக வரவேற்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிராமம், குக்கிராமமாக. ஒரு எலக்ட்ரிசிட்டி வசதி கூட கிடையாது, ஒரு குடிநீர் வசதி கிடையாது. கர்ப்பிணி பெண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கிலோமீட்டர் அப்படியே மாட்டு வண்டியில் வச்சு அப்படியே தூக்கிட்டு ஓடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் இருக்குங்க, அப்படிலாம் இருக்குங்க. வளர்ந்த இந்தியான்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இன்னும் எவ்வளோ வளர வேண்டி இருக்குது. எவ்வளோ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்குது, குடிநீர் வசதிகள் இல்லாமல் இருக்குது. சரியா? வீடு வசதி இல்லாமல் இருக்குது. தெருவில் எவ்வளோ பேர் படுத்துட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் தெரியணும். இந்தியாவை சுற்றிலும் நிலைதடுமாறும் ஜனநாயகம், இந்தியாவை சுற்றிலும் நிலைதடுமாறும் ஜனநாயகம்னு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. எழுதி வச்சுங்க. அம்பேத்கருக்கு பிரதமர் அவமதிப்பு, காங்கிரஸ் இது வேண்டாம். அடுத்த 5 ஆண்டுகள் எழுதி வச்சுங்க. அடுத்த 5 ஆண்டுகளில், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், கொஞ்சம் வேகமாக எழுதுங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 மருத்துவ படிப்பு இடங்கள். ஸோ எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது 75,000 உயர்த்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 உயர்த்தப்படும் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. எழுதி வச்ச. ஆகஸ்ட் 27 முதல்வர் அமெரிக்கா பயணம். ஆகஸ்ட் 27 முதல்வர் அமெரிக்கா பயணம். குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது நேற்று கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? பேசுங்கப்பா. இதுவரைக்கும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 4 பேர். 4 பேர். எத்தனை பேர்? 4 பேர். முதல் வாங்கினவர் யாரு? சங்கரையா. நல்லா பேசுங்க. சங்கரையா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. விருதுகள் தலைப்பெழுதுங்க. முக்கியங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுவாங்க. விருதுகள் எந்தெந்த விருதுகள் கொடுக்கப்படும்? ஆண்டுதோறும் இந்த மாதிரி விருதுகள் கொடுப்பாங்க. முதல்வரிடம் விருதுகள் பெற்றவர்கள் விவரம். தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் தகைசால் தமிழர் விருது. தகைசால், தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுகிறது. அந்த விருது இந்த வருஷம் யாருக்குன்னா குமரி அனந்தன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குமரி அனந்தன் அப்படிங்கிறது வயது முதிவு காரணமாக உதவியாளருடன் விருதை பெற்றார். இந்த விருது 10 லட்சம் ப்ளஸ் காசோலை, 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் ப்ளஸ் காசோலை அதை வாங்கியிருக்கிறார் குமரி அனந்தன். அடுத்து கலாம், அப்துல் கலாம் விருது எதற்காக கொடுக்கப்படுகிறது? அறிவியல் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது தான். ஸோ அப்துல் கலாம் விருது கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அதன்படி அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான ஏபிஜே அப்துல் கலாம் விருது இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் பெற்றார். வீரமுத்துவேல் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த சந்திராயன் 3 திட்டத்தினுடைய திட்ட இயக்குனர். சந்திராயன் 3 அப்படிங்கிறது சொல்லுது. சிவசக்தி பாயிண்ட் பேர் வச்சாங்க இல்லையா? சந்திராயன் 3 ஞாபகம் வச்சுக்கீங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. சந்திராயன் 3ஓட லேண்டரோட பேர் என்ன? விக்ரம். லேண்டரோட பேர் என்ன? விக்ரம். சரி, அதோட இதோட ரோரோட பேர் என்ன? பிரக்யான். ரோரோட பேர் என்ன? பிரக்யான். அப்போ யாருக்கு இந்த வட்டம் ஏபிஜே அப்துல் கலாம் வருது?
வீரமுத்துவேல். ஏபிஜே அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் நபர் இஸ்ரோ தான். பெண்மணி வனிதா வளர்மதிங்க. வளர்மதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பண்ணாங்க முதல் ஏபிஜே அப்துல் கலாம் விருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் வாங்கியிருக்கிறார் இந்த வருஷம். இவருக்கு எவ்வளவு சார் அமௌண்ட் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் பிளஸ் ஒரு தங்கமுலாம் பூசப்பட்ட பதக்கம், பாராட்டு சான்றிதழ் 5 lakhs அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஆமா, அவருக்கு 10 லட்சம், இவருக்கு 5 லட்சம். அடுத்து எழுதி வச்சுங்க. கல்பனா சாவ்லா விருது யாரு சார் வாங்கியிருக்கிறாங்க? நீலகிரி மாவட்ட செவிலியர் சபீனா. நீலகிரி மாவட்டத்தோட நர்ஸ், நீலகிரி மாவட்டத்தினுடைய நர்ஸ் சபீனா அவங்க வாங்கியிருக்கிறாங்க. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மக்களுக்கு முதலுதவி பெட்டியை எடுத்துக்கொண்டு துணிச்சலுடன் சென்ற நீலகிரி மாவட்ட செவிலியர் சபீனா துணிவு மற்றும் சாகசம், கரேஜ் அண்ட் அட்வென்ச்சர், அதுக்காக கொடுத்துருக்குறாங்க. செவிலியர் சபீனா துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதை தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 5 லட்சம் காசோலை பதக்கம், அவருக்கும் 5 லட்சம் தான். ஸோ 3 பரிசு முக்கியமானது. தகைசால் தமிழர் விருது குமரி அனந்தன் 10 லட்சம் ரூபாய் பிளஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சான்று அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. கல்பனா சாவ்லா விருது பெற்றிருக்கிறது யாரு? சபீனா. எந்த ஒரு செவிலியர்? நீலகிரி அந்தமாக இருக்கக்கூடியது சபீனா வாங்கியிருக்கிறாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் விருது பெற்றவர் யாரு? வீரமுத்துவேல் வாங்கியிருக்கிறாங்க. வீரமுத்துவேல் அப்படிங்கிறது வாங்கியிருக்கிறாங்க. இளைஞர் விருதுகள் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இளைஞர் விருதுகள், இந்த விருதுகள்லாம் முக்கியமாக யார் என்னென்ன விருதுகள் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. முக்கியமானது இன்னைக்கு நல்லா கரண்டாக பேசல, இதுவும் முக்கியமானது. அப்போ ஆகஸ்ட் 27 நம்ம முதல்வர் எந்த ஊருக்கு போறார்? அமெரிக்கா. நல்லா பேசுங்க. அமெரிக்கா போறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நம்ம பிரதமர் மோடி செப்டம்பர்ல போறார், அமெரிக்கா போறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் குவைத்துக்கு போயிட்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எங்க போயிட்டாரு? குவைத். ஸோ குவைத் அப்படிங்கிறது கொல்கத்தா மருத்துவமனை அடித்து நொறுக்கிய போராட்டக்காரர்கள் 9 பேர் கைது. ஏன்? பயிற்சி மருத்துவரை கொலை செஞ்சாங்க இல்லையா? எந்த ஊர்லப்பா? வெஸ்ட் பெங்கால் எங்கப்பா? கல்கட்டால. யாருப்பா ஆட்சி? திரிணாமுல் காங்கிரஸோட முதலமைச்சர் யாரு? மம்தா பானர்ஜி. என்ன சொல்லுங்க? மம்தா பானர்ஜி அப்படிங்கிறது சுதந்திர தின நிகழ்ச்சி ராகுலுக்கு 5வது வரிசையில் இருக்கை. பிரதமர் மீது காங்கிரஸ் குற்றச்சாட்டு. 5வது வரிசையில் உட்கார வச்சிருக்காங்க எதிர்கட்சி தலைவரை. அது இஸ்ராங், அப்படி உட்கார வைக்கக்கூடாது. எதிர்கட்சி தலைவருக்கு 5வது வரிசை அப்படிங்கிறது அவமானம். இந்திய அரசாங்கத்தோட ஜனநாயகத்திற்கு அவமானம். இது ராகுல் காந்திக்கு அவமானம் கிடையாது, ஜனநாயகத்திற்கு அவமானம். ஏன்னா ஜனநாயக பிரதிநிதி அவர், இந்திய தேசத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக பிரதிநிதி. கொஞ்சோண்டு ஓட்டு ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் தான் பிரதமர். சரியா? அவர் தான் பிரதமராக இருக்கிறவரை கொண்டு போய் 5வது வரிசையில் உட்கார வச்சதுங்கிறது அநீதி. இது இன்ஜஸ்டிஸ். 78வது சுதந்திர தின கொண்டாட்டம் தலைவர்கள் வாழ்த்து. என்ன பண்ணிருக்கணும்? காங்கிரஸார் அப்படிங்கிறது எதிர்ப்புங்கிறத விட அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஈவன் பிஜேபி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அதுக்கு அதுதான் உண்மையான ஜனநாயகம். த பியூர் டெமோக்ரஸி இஸ் வாட் அப்படின்னு சொன்னா ஜனநாயகத்திற்காக எல்லாரும் குரல் கொடுக்கறது தான். சரியா? அதில் நம்ம கட்சிக்காரனா நம்ம சார்ந்த கொள்கை உடையவனான்னு பார்க்கக்கூடாது. முக்கியமான ஜனநாயகத்துக்கு விரோதமாக எது இருந்தாலும் எல்லாரும் அதுக்கு ஒரு குரலாக நிற்கணும். அதுதான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ மணிப்பூர் அப்படிங்கிறதோட கேபசிட்டி இது இம்பால். மணிப்பூரோட முதலமைச்சர் யாரு? பிரேம் சிங். மணிப்பூரோட ஆளுநர் யாரு? அனுஷியா உபே. மணிப்பூர்ல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? 16. மணிப்பூர்ல லோக்சபா எத்தனை? 1. லோக்சபா 2, ராஜ்யசபா தான் 1. யார் மணிப்பூரோட இரும்பு பெண்மணி? ஐரோம் சர்மிளா. பேசுங்க. ஐரோமோட சர்மிளா. மணிப்பூர்ல அமைதி நிலைநாட்டப்படும் முதல்வர் உறுதி சொல்லியிருக்காரு நிலைநாட்டப்படும் சொல்லிட்டு. எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1 இயருக்கு மேலே கடந்து போயிட்டு இருக்கு. நிலைநாட்டப்படும், அமைதி நிலைநாட்டப்படும். திருவண்ணூர் வருங்க, வெறும் 16 டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஆனால் அந்த ஊரில் அமைதி இல்லை. 2036 ஒலிம்பிக் போட்டியில் நடத்துவது இந்தியாவின் கனவு பேசியிருக்கிறார் பிரதமர். 2036. அப்போ 2028 எங்கே நடக்க போகுது? லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா. 32 எங்கே நடக்க போகுது? ஆஸ்திரேலியா பிரிஸ்பேன். எப்போ நடந்துச்சு? 33. எங்கே நடந்துச்சு? 33. பிரான்ஸ்ல பாரிஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். ஜானிக் சின்னா எழுதி வச்சு. ஜானிக் சின்னா எந்த விளையாட்டு தொடர்புடையவர்? டென்னிஸ் போட்டிங்க. ஜானிக் சின்னர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? டென்னிஸ். ஸோ சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் முதல் நிலை நட்சத்திர வீராங்கனையான ஜெனிக் சின்னா. ஸோ ரொம்ப முக்கியமானது. தலைநகரில் சுதந்திர தின விழா சொல்லியிருக்காங்க. அகில இந்திய குச்சி பாபு கிரிக்கெட் போட்டி. என்ன பாபு?
குச்சி பாபு கிரிக்கெட் போட்டி தமிழ்நாடு அணிகள் அறிவிப்பு. குச்சி பாபு அப்படிங்கிறது எந்த விளையாட்டு? கிரிக்கெட் போட்டி தானே. 40,000 கடந்தது காசா உயிரிழப்பு. எழுதி வச்சு 40 தொற்றுச்சு. அக்டோபர் 7, 2023 ஆரம்பிச்ச போராட்டம் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அதிகமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 40,000 கடந்தது காசாவோட உயிரிழப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. காசா எந்த நாடு? பாலஸ்தீன். பாலஸ்தீனத்தோட அதிபர் யாரு? முகமது அப்பாஸ். நல்லா பேசுங்க. முகமது அப்பாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரஷ்ய பகுதியை தொடர்ந்து ஆக்கிரமிப்போம். உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி சொல்லியிருக்கிறார். ரஷ்யாவை நாங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்போம். வங்கதேச போராட்ட மரணங்கள் ஐநா விசாரணை குழு விரைவில் வருகை. ஐநான்னு ஒன்று இருக்கானே தெரியல. அப்படி இருந்தால் காசா நேராக ஒடுக்கப்பட்டிருக்கணும். ரஷ்யாவில் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கணும். சரியா? உலக நாடுகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐநா சபை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1945 அக்டோபர் 24. நல்லா பேசுங்க. 1945 அக்டோபர் 24. எப்போ கையெழுத்து போட்டாங்க? அக்டோபர் 30. அக்டோபர் 30. எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு? நியூயார்க். நல்லா பேசுங்க. நியூயார்க் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பேர் வச்சவர் யாரு? எஃப்டி ரூஸ்வெல்ட். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறது. UNO அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். அப்படி நம்ம கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். தொடர்ந்து அப்படியே படிக்கலாம். ஞாபகம் வச்சுங்க. படிச்சதை நல்லா ரீகலெக்ட் பண்ணி வச்சுங்க. 10:45.